அருமையான என் தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, அன்னையினுடைய அன்பு பக்தர்களே, மீண்டுமாக ஆண்டவர் மற்றொரு நாளை கொடுத்து அவருடைய ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுப்பதற்காக இது அந்த அன்னையினுடைய ஆலயத்திற்கு நம் ஒவ்வொருவரையும் அழைத்து வந்திருக்கிறார். எனவே அன்னையினுடைய ஆலயத்திலே பெரும் மகிழ்ச்சியோடும் பெரும் எதிர்பார்ப்போடும் நம்முடைய பிரச்சனைகளுக்கு, நம்முடைய எல்லா விதமான கட்டுகளில் இருந்தும் விடுதலை பெறுவதற்காக நாம் செபித்து கொண்டிருக்கிறோம். எபிரியருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலே 4வது அதிகாரம் 12வது திருவசனத்திலே ஆண்டவருடைய வார்த்தையை பற்றி இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் மிக்கது, இருபக்கம் வெட்டக்கூடிய எந்த வாளினும் கூர்மையானது. வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது இறை ஆசீர்வாதம் யார் வாசிக்கின்றார்களோ அவர்களுக்கும், அதே போன்று இறை வார்த்தையை பற்றி நீங்கள் கேள்விப்படுகின்ற பொழுது, கேட்கின்ற பொழுது அதே இறை வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாகவும் அமைகிறது என்பதனை இன்றைய இந்த இறை வார்த்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது. நாம் பேசுகின்ற இந்த பேச்சு, நாம் பேசுகின்ற இந்த உலகத்திலே பேசுகின்ற வார்த்தைகள் ஒரு நாள் அழிந்து போகலாம், காலங்களுக்கு பிறகு அது மறந்து போகலாம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை மட்டும் ஒரு பொழுதுமே அழியாது என்று சொல்லி இயேசு இன்றைய நற்செய்தியிலே நமக்கு வாக்குறுதி கொடுக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தை அடங்கிய திருச்சட்டம், ஆண்டவருடைய வார்த்தை அடங்கிய மறைநூல், ஆண்டவருடைய வார்த்தை அடங்கிய இந்த விவிலிய வார்த்தைகள் ஒரு பொழுதுமே அழியாது, யாரும் அதை அழிக்க முடியாது, ஒரு சிற்றெழுத்து கூட அழிக்க முடியாது என்பதனை ஆண்டவர் மீண்டுமாக நமக்கு உறுதிப்படுத்துகிறார். என் தேவனுடைய அருமையான அன்பு பிள்ளைகளே, நம்முடைய குடும்பத்திலே ஒரு சுபகாரியம் நடக்கின்றது என்று வைத்துக்கொள்வோம். நாம் என்ன செய்வோம்? அந்த சுபகாரியத்திற்கு நம்முடைய உற்றார் உறவினர்களை நாம் அழைப்போம். செல்போன் மூலமாகவோ அல்லது பத்திரிகையின் மூலமாகவோ நேரடியாகவோ நாம் அழைக்கின்றோம். அவர்களும் அந்த சுபகாரியத்திற்கு வந்து அந்த காரியத்திலே அவர்கள் பங்கெடுக்கிறார். அதே போன்றுதான் இன்று நாம் ஆலயத்தை நோக்கி வந்திருக்கிறோம். ஆண்டவரே என்னோடு வாரும் என்று சொல்லி அழைக்கின்ற பொழுதுதான் நம்முடைய அழைப்பு விசுவாசம் உண்மை உள்ளதாக இருக்கின்ற பொழுது ஆண்டவர் நம்மிடையே வந்து நமக்கு நிறைய நன்மையான காரியங்களை செய்கிறார். நான் பேசுகின்ற பொழுது அப்போ என் தேவனுடைய அருமையான அன்பு பிள்ளைகளே, ஒரு வீடானது கட்டப்பட வேண்டும் என்றால் நாம் யோசிக்கின்றோம். அந்த வீடு எப்படி கட்டப்பட வேண்டும்? நல்லது ஒரு இடத்தை நாம் வந்து தேர்வு செய்கிறோம், நல்ல சிமெண்டை நாம் வந்து தேர்ந்தெடுக்கிறோம், நல்ல மணலை நாம் வந்து தேர்ந்தெடுக்கிறோம், வலிமையான கம்பிகளை நாம் தேர்ந்தெடுக்கிறோம். எனவே அந்த வீடு நன்றாக கட்டப்பட வேண்டும் என்று சொல்லி அடித்தளத்தை நாம் இடுகின்றோம். ஆண்டவர் சொல்றார் மத்தேயு நற்செய்தியிலே 7வது அதிகாரம் 24வது திருவசனத்திலே, உன்னுடைய குடும்பம், உன்னுடைய வீடு இறை வார்த்தையினால் கட்டப்பட வேண்டும் என்று சொல்கின்றார். இறை வார்த்தையின் அடிப்படையிலே உன்னுடைய குடும்பம் கட்டப்பட வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது அழகான ஒரு உவமையை சொல்கின்றார். என் வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கின்றவர்கள் யார் என்றால், தன்னுடைய வீட்டை பாறையின் மீது கட்டிய அறிவாளிக்கு ஒப்பாவார்கள். மழை பெய்தது, மிகப்பெரிய ஒரு வெள்ளம் வந்தது, அதன் மேல் மோதியும் அது விழவில்லை. இந்துவனுடைய குடும்பம் இறை வார்த்தையினால் கட்டப்படுகின்ற பொழுது, அருமையான என் தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, எந்த ஒரு சோதனைக்கும் வருகின்ற பொழுது அது விழாது, அந்த குடும்பம் அழியாது என்பதனை ஆண்டவர் மிகவும் தெளிவாக சொல்கின்றார். எனவேதான் இன்றைய நற்செய்தியிலே இறை வார்த்தையை கேட்கின்றவர்களாக மட்டும் இருக்க வேண்டாம். யாக்கோப்புக்கு எழுதிய திருமுகத்திலே இந்த வார்த்தையை சொல்வார், இறைவாக்குகளை கேட்கின்றவர்களாக மட்டும் நீங்கள் இருந்து விடாதீர்கள். காரணம் என்ன? இன்னும் நிறைய பேர் இறை வார்த்தையை கேட்குறோம். செல்ஃபோனில் உள்ள போய் நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு பட்டனை தட்டுகின்ற பொழுது அங்கே நிறைய பிரசங்கங்கள், நிறைய இறை வார்த்தைகள் கொட்டி கிடைக்கின்றது. அதை கேட்கின்றவர்களாக மட்டும் இருக்காமல் மாறாக அதை செயல்படுத்துகின்றவர்களாகவும் இருங்கள். நீங்கள் கேட்டு ஏமாந்து போக வேண்டாம் என்று சொல்கிறார். உங்களை ஏமாற்றிக் கொள்ள வேண்டாம் என்று சொல்லி யாக்கோப்புக்கு எழுதிய திருமுகத்திலே ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். எனவே இறை வார்த்தையை நாம் கேட்கின்ற பொழுது, அதன்படி செயல்படுகின்ற பொழுது விண்ணரசிலே நாம் தான் பெரியவர் என்பதனை ஆண்டவர் மீண்டும் மீண்டுமாக தெளிவுபடுத்துகிறார். அப்பனுடைய குடும்பம் இறை வார்த்தையினால் கட்டப்படவில்லை என்றால் அது எப்படி இருக்கும்? மணல் மீது கட்டிய ஒரு அறிவிலிக்கு ஒப்பாகும்.
எனவே அந்த குடும்பம் சீரழிந்து போகும், அழிந்து போகும் என்பதனை ஆண்டவர் இந்த இறைவார்த்தை வைத்து நமக்கு சொல்கிறார். அப்ப இந்த இறைவார்த்தையை முழுவதுமாக கேட்டு அதன்படி நடந்தவர்கள் யார் என்று சொல்லி காண்கின்ற பொழுது அன்னை கன்னிமரியாளை இயேசு ஆண்டவர் முன்னிறுத்துகிறார், அடையாளப்படுத்துகிறார். ஒரு முறை இயேசு ஆண்டவர் போதித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது நற்செய்தியை நாம் வாசிக்கிறோம், இதோ உன்னை காண்பதற்காக உன்னுடைய தாயும் சகோதரர்களும் வெளியே காத்து கொண்டிருக்கிறார். இயேசு சொல்கிறார், யார் என்னுடைய சகோதரர்கள், யார் என்னுடைய தாய்? இறைவார்த்தை கேட்டு அதன்படி நடக்கின்றவர்களை என் தாயும் சகோதரர்கள் சொல்கிறார். இந்த உலகத்திலே ஆண்டவருடைய வார்த்தையை முழுவதுமாக, ஆண்டவருடைய வார்த்தையின்படி நடந்த முழுவதுமான ஒரு பெண்மணி யாராக இருக்க முடியும் என்றால் அன்னை கன்னிமரியாள் இத்திருத்தலத்தினுடைய பாதுகாவலியாக இருக்கின்ற ஆரோக்கியத்தாயை தவிர வேறு யாருமே இருக்க முடியாது. அன்னை கன்னிமரியாளுடைய வாழ்க்கையிலே நடந்த ஒவ்வொரு சம்பவமும் இந்த உலகத்தில் வேறு யாருக்கும் நடக்க முடியாது. இதோ கன்னி கருத்தாங்கி ஒரு மகனை பெற்றெடுப்பீர் என்று வாக்குறுதி இறை வார்த்தை அவர்களுக்கு வெளிப்படுத்தப்பட்ட பொழுது அந்த வார்த்தையை கேட்டு அன்னை கன்னிமரியாள் கலங்கினாள். காரணம், திருமணமாகாத ஒரு பெண்ணுக்கு எப்படி குழந்தை பிறக்க முடியும், இது எப்படி ஆகும் என்று சொல்லி கலங்கிய நிலையிலே ஆண்டவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்கின்ற பொழுது கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை என்ற ஒரு இறை வார்த்தை அவருக்கு கொடுக்கப்படுகிறது. இதோ ஆண்டவருடைய அடிமை என்று சொல்லி அந்த இறை வார்த்தையை பற்றி கொள்கிறார் அன்னை கன்னிமரியாள். அந்த இறை வார்த்தையை பிடித்துக் கொள்கிறார். அருமையான்பு தேவனுடைய பிள்ளைகளே, அன்னையினுடைய வாழ்க்கையில் எவ்வளவோ சோதனைகள், அன்னையினுடைய வாழ்க்கையிலே எவ்வளவோ கஷ்டங்கள், எவ்வளவோ ஏளனங்கள், இவையெல்லாம் தாங்குவதற்காக அன்னை கன்னிமரியாள் பிடித்து கொண்ட இறை வார்த்தை தான் உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை, கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை. இந்த வார்த்தை தன்னுடைய வாழ்க்கையின் இறுதி மூச்சு வரை, இயேசு ஆண்டவர் சிலுவையிலே தொங்குகின்ற வரை கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை என்று சொல்லி விசுவசித்தவள் அன்னை கன்னிமரியாள். எனவே இறை வார்த்தை உன்னை பாதுகாக்கும், இறை வார்த்தை உனக்கு சுகம் தரும், இறை வார்த்தை உன்னை பராமரிக்கும், இறை வார்த்தை உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும் என்பதனுடைய அடையாளம் தான் இந்த எலியாவினுடைய வாழ்க்கையிலே அதே வார்த்தையை, அந்த வார்த்தையினால் பாதுகாக்கப்பட்டார், பராமரிக்கப்பட்டார். எனவே நீங்களும் நானும் இறை வார்த்தையை தொடுகின்ற பொழுது அது நம்மை பாதுகாக்கும், நம்மை வழிநடத்தும் என்பதிலே எந்த சந்தேகமும் கிடையாது. எனவே இன்று அன்னையினுடைய ஆலயத்திற்கு நாம் வந்திருக்கிறோம். திருமண காரியத்தை குறித்து நீங்கள் வந்திருக்கலாம். என்னுடைய மகனுக்கு, என்னுடைய மகளுக்கு திருமணம் நடைபெற வேண்டும், நீங்கள் சொல்லி பாருங்கள். கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை, அங்கே திருமணம் நடக்கும். வேலை வாய்ப்பிற்காக காத்து கொண்டிருக்கிறீர்கள், எனவே ஒரு வேலை அலுவலகத்திற்கு செல்கின்ற பொழுது கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை என்று சொல்லி பாருங்கள். இறை வார்த்தை அந்த நேரத்தில் உங்களுக்கு வேலை வாய்ப்பை தரும். எனக்கு சுகம் இல்லை, மருத்துவர்களால் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலை நான் இருக்கிறேன், ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை, அந்த நோய் உனக்கு சுகமாகும். எனவே இதுதான் இறை வார்த்தையின் வல்லமை, இதுதான் இறை வார்த்தையினுடைய உயிர். எனவே ஆண்டவர் என்னாலும் அந்த வார்த்தையின் மூலமாக நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். நாமும் ஆண்டவரிடம் பேசுவோம், ஆண்டவர் நம்மோடும் பேசுவார். எனவே அந்த சூழ்நிலையிலே எப்படி அன்னை கன்னிமரியாள் கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை என்று சொன்னார்களோ அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலும் சொல்ல பழகி கற்றுக்கொள்வோம். அப்பொழுது எல்லா விதமான தீமைகளிலும் ஆண்டவர் இனிமை பாதுகாப்பார். எனவே இத்தகைய ஒரு சிந்தனையோடு தொடர்ந்து இந்த தெய்வீக திருப்பலியிலே பங்கேற்போம். ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் இந்த நாட்களிலே நினைவு கூர்ந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.